விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அமெரிக்காவுக்கு அதனுடைய விமானங்களை தங்களினுடைய வான்பரப்பில் பயன்படுத்துவதற்கு தற்காலிக தடையை அரபு நாடுகள் சிறை விதித்துள்ளன. அது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, அமெரிக்காவினுடைய விமானங்களை தங்களினுடைய வான்பரப்பில் குறைந்தது 2 நாட்களுக்கேனும் தற்காலிகமாக பயன்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு அமெரிக்காவுக்கு ஒரு நிபந்தனை அல்லது ஒரு அறிவிப்பை அல்லது ஒரு வேண்டுகோளை என்று கூட சொல்லலாம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றன 4 அரபு நாடுகள்: சவுதி அரேபியா, குவைட், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார். இந்த நாடுகளினுடைய வான்பரப்பினை பயன்படுத்துவதற்கு தான் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த காலப்பகுதிக்குள் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தும் பொருட்டு இந்த வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடும் என்ற ஒரு உளவு பிரிவு தகவல் அல்லது அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கான எரிபொருள் நிரப்புதல் மற்றும் மீட்பு பணிகள் என்பவற்றுக்காக பயன்படுத்துதல் என்பனவும் இந்த காலப்பகுதிக்குள் தடைப்படுத்தப்படுகிறது. கத்தார் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில், அதே போல சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் ஆயுத ஒப்பந்தங்கள் ஏற்றுமதிக்கான கைச்சாத்திரல்கள் அல்லது அனுமதி ஒப்புதல்கள் வழங்கப்பட்ட சூழலில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக அமெரிக்கா கத்தாருக்கு ஆளில்லா MQ-9 ரக விமானங்களை கொடுப்பதற்கும் அவற்றை தரவிப்பதற்கும் 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் அல்லது அதற்கான அனுமதிகள் கோரப்பட்டு பெறப்பட்டிருக்கின்றன. அதே போல சவுதி அரேபியாவினுடைய ராக்கெட்டுகளை சரிபார்க்கும் திட்டங்கள் மற்றும் இயந்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அது தொடர்பான அனுமதிகள் கிடைத்திருக்கின்றன. இந்த சூழலில் தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார், தான் மே மாதத்தினுடைய ஒரு நடுப்பகுதியில் அல்லது முதல் இறுதி இந்த 3 பகுதிகளில் ஏதேனும் ஒரு காலப்பகுதியில் வளைகுடா பிராந்தியத்திற்கு, குறிப்பாக சவுதி அரேபியா உள்ளிட்ட இதர அரபு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதே போல கடந்த மாதம்தான் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளும் அரபு நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியிருந்தார்கள். இதன் பின்னணியில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது. அமெரிக்காவினுடைய ராஜதந்திரிகள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தினை ஒரு முறை மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் அதில் அவர்கள் விவரமாக தெரிவித்திருக்கிறார்கள், இஸ்ரேலினுடைய விமானங்களோ அல்லது அமெரிக்க துருப்பினரோ அரபு நாடுகளினுடைய, அதாவது இந்த 4 நாடுகளினுடைய வான்பரப்புகளை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஈரானுடன் இந்த காலப்பகுதியில் சுமூகமற்ற தன்மையை உருவாக்கிக் கொள்வதில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. ஈரானுடன் ஒரு நட்புணைய பாணியில் இந்த காலப்பகுதியை கடந்து செல்வதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை போன்ற ஒரு தகவலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். த வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழை மேற்கோட்காட்டி இந்த தகவல் பதிவாகி இருந்தது. ஆக இதனை வைத்து பார்க்கின்ற போது ஈரானின் மீது அமெரிக்கா இந்த 2 நாட்கள் தற்காலிக தடை உட்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தான் தாக்குதல் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததா என்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்புகிறது. அதற்கு காரணம் இந்த 2 நாட்கள் தற்காலிக தடை. பொதுவாக தற்காலிக தடை என்பது குறிப்பிடாமலும் மேற்கொள்ளலாம் அல்லது நாள் குறிப்பிட்டும் மேற்கொள்ளலாம். ஆனால் 2 நாட்களுக்கு மட்டும் ஏன் பிரத்யேகமாக இந்த தடை விதிக்கப்பட்டது என்பதுதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது தொடர்ந்து நீடிக்கப்படுமா என்பது தொடர்பில் இதுவரை இந்த அறிவிப்புகள் இல்லை. ஆனால் இந்த 2 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் தாக்குதல் நடாத்தப்பட இருந்ததா, அதனை உத்தியோகபூர்வமாகவோ ரகசிய தகவல்கள் மூலமாகவோ அறிவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததனால்தான் ஈரானுக்கு இதனை காரணம் காட்டி அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு செய்யப்பட்டதா என்பதை கூட சிந்திக்க தோன்றுகிறது. அதனையும் தாண்டி இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் கூட இந்த காலப்பகுதிக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அனைத்து நாடுகளிலுமே அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமானது. ஆனால் அந்த இராணுவ தளங்களில் இருந்து கூட அந்த வான்பரப்பை பயன்படுத்த முடியாது. அதாவது இராணுவ நடவடிக்கைகள், எரிபொருள் நிரப்புதல், மீட்பு பணிகள், உளவு பார்த்தல், இந்த நடவடிக்கைகளுக்காக இந்த வான்பரப்புகள் பயன்படுத்த தடை. இந்த காலப்பகுதிக்குள் அமெரிக்கா இந்த 4 செயற்பாடுகள், மீண்டும் அதனை பார்க்கலாம். அதாவது இராணுவ நடவடிக்கை, எரிபொருள் மீள் நிரப்புதல் மற்றும் மீட்பு பணிகள், அதே போல உளவு பார்த்தல், இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மணி இந்த அன்பான நேயர்களே.